பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. உரிமைக்காக ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு தலைமை நீதிபதி போனாரு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி போனாரு வெங்கட்ராமையா. என்ன நியாயம்? பென்ஷன் வாங்கியிருக்காரு. இதான் அங்க இருக்கு. தேவகவுடா அவரோட பார்க்க போயிருந்தேன். தேவகவுடா நதிநீர் இணைப்புக்காக நான் வாழ்த்து போறேன். அப்போ பிரதமர் நானு அவகாசம் வாங்கிட்டு கால அவகாசம் வாங்கிட்டு தான் பார்க்க போறேன். என்னை நிச்சயம் பேசுறாங்க. You are Radhakrishnan. You filed a case against me. என்னன்னா தேவகவுடா பிரதமர் 96 திமுக ஆதரவு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா கர்நாடகத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. தமிழ்நாடு, புதுவை, கேரளா இவங்க எதிரிகளா சேர்த்து வழக்கு போடுறாங்க. எங்க? பெங்களூர் ஹைகோர்ட். அந்த வழக்கை வாபஸ் வாங்காம பிரதமர் பொறுப்பை ஏற்கிறார். எப்படி ஏற்க முடியும்? 3 மாநிலங்கள் எதிரியா சேர்த்து வழக்கு கொடுத்திருக்கேன். வழக்கு போட்டார். நான் உடனே 96 எலெக்ஷன்ல கோவில்பட்டி நின்று வரேன், தோத்தேன். உடனே வந்து வழக்கு போட்டேன். எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு? கோவாரம் போட்டேன். உடனே 5 நிமிஷத்துல வழக்க வாபஸ் வருஷ கணக்கில் இருந்தது. இப்படிதான் கர்நாடகத்துக்காரோட இயல்பு இருக்கு ஒழிய சித்தகோஸ் புகட்டி ஆமா சித்தகோஸ் புகட்டி வந்து காவேரி டெல்டாக்கு வந்தாரு. காவேரி டெல்டாக்கு வந்தாரு. இது வாங்குறாரு, என்ன மாலைகளை வாங்கினாரு, கோவில்களுக்கு பிறந்தாரு. ஆமா ட்ரிபியூனல் சேர்மன் அவரை உடனே கோவாரம் அந்த வழக்கு தான். அந்த வழக்கை போட்டுட்டு நிலுவையில் இருக்கும்போது பிரதமர் ஆகிறார். எப்படி ஆக முடியும்? தமிழ்நாட்டில் இருந்து 1000 பேர் கல்வி கட்டு போனாங்களா இல்லையா? அது யாருக்கும் இன்னொருத்தர் அவர் போட்டார். அவருடைய இதுல இவ்வளவு தப்புட்டு அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லல. இப்ப ஈழ பிரச்சனையோ நம்ம திருத்தணிக்கு வடக்க கொண்டு போகல. ஒரு சிலர் அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுட்டாங்க. என்ன செய்ய முடியும்? அதனால ஈழத்துல நம்ம தமிழ் தோற்றம். காவேரி பிரச்சனை அப்படிதான். தமிழ்நாட்டோட நிப்பாட்டிக்கணும். நான் ஒரு ஐடென்டி கட்சியா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டு உரிமைகள் இருந்தா தான் நாங்க இங்க அரசியல் பண்ண முடியும். அதை கவனிக்கிறது இல்ல. அந்த உணர்வு காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் எல்லாருக்கும் அந்த உணர்வு. நான் ஆயிருந்தா 81 தமிழ்நாடு அமைச்சிருக்கேன். 98 நம்ம எம்பிங்க எல்லாம் கெடுத்தாங்க. தங்கியே கிடைத்த காலத்துல அதை பற்றி நீங்க இருக்க உள்ளது பேசுறாங்க. நீங்க எவ்வளவு பாடுபட்டுருக்கீங்க? நீங்க எம்எல்ஏ கேட்கிறேன். எவ்வளவு பாடுபட்டுருக்கீங்க? எம்எல்ஏ டெல்லிக்கு சொல்லி சட்டப்படி நடுவர் மன்றத்திற்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் கர்நாடக மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியா இருந்தா ஆதரிக்கணும்னு ஒரு குரல் கொடுக்க சொல்றேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுடைய நலனை மேற்கொள்ளும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. எங்களை பாரதிய ஜனதா கட்சி தலைவரை சொல்லுங்க. நீங்க மோடி வந்து இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கல. முடிவுக்கு வரல. எல்லா தலைவர்களும் பேசணும். நம்ம வந்து இந்த போராட்டம் தேதி 7ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 7ஆம் தேதி போதுமான கால அவகாசமா? அந்த 7ஆம் தேதிக்கு அந்த முடிவுக்கு இணங்க, ஏன்னா அடுத்தடுத்த தலைவர்கள் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். நீங்க சொல்லிட்டீங்க, அண்ணனுக்கு சொல்றேன். அதனால நம்ம வந்து மக்களை திரட்டி பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆலோசனைகளை சொல்லுங்க. இந்த கருத்தை எல்லாரும் இப்ப அண்ணன் வயசு மூத்தவங்க சொல்லிட்டாங்க. அதுல பெரிய பிஹெச்டி பண்ற மாதிரி அண்ணன் தினப்படியெல்லாம் கட்டுரை ராதாகிருஷ்ணன் விரிவாக பேசியிருப்பாங்க. உணர்ச்சிகரமா தமிழர்களை அணி திரட்ட ரத்தம் சீமான் பேசிச்சு. ஆனா நம்ம எல்லாம் அதே கருத்தை சொல்வதை விட வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை சுட்டி காட்டி எப்படி இந்த போராட்டத்தை வெற்றிகரமா நடத்துவது அதை குறித்து ஆலோசனைகள் வழங்க நல்லா இருக்கும். ஐயா பழகர் பேரெல்லாம் வந்திருக்காங்க, மூத்த அரசியல்வாதி. அவங்க பேசுங்க. ஐயா பேசுங்க. அந்த இடம் நமக்கு சொன்னவங்க காளி கோயில், நம்ம வழிபடுற கோயில். 500 அணைக்கட்ட இடத்துல இருந்து 500 மீட்டர்ல காளி கோயில், முனியன் கோயில், தம்பி சீமான் கோயில் போயிட்டு வந்தேன். மேகதாது ஆளுநர் இடமே நம்முடைய இடம் தீர்மானம் போடலையா? உடனே ஏற்கனவே நம்மளோட சேரன்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு செஞ்ச வரலாற்று படையில நம்ம சேர முடியாம போயிட்டு அதனால மேகதாது ஆளுநர் இடம் தமிழ்நாட்டின் பகுதியில் தீர்மானம் போட்டோம். முழுக்க நம்ம எல்லையில இருக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். சரி, நான் சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டுருவோம். ஆளுநர் இடம் தமிழ்நாட்டின் சொந்த அமைதியா இருக்க முடியும். 4 கிலோமீட்டர் இருக்கு, 6 புறம் நம்ம கரையினா மட்டும் இருக்கு. நம்ம வழிபடுற காளி கோயில் இருக்கு, முனியன் கோயில். பெருமதிப்புக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, தமிழ்நாட்டின் தலையாய தலைவர் பெருமக்களே,
ஒரு முக்கியமான சிக்கல் குறித்து பெரிய கட்சி